கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் ஜனநாயகன் பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அரசியல் அவரு கவனிச்சிருக்கிறாரு, சினிமால கவனிச்சிருக்கிறாரு. ஒரு சினிமா தேர்தல் பிரச்சார வரிகள் நிறைந்ததாக தான் இருக்கு. ஒன்னா சேரு நம்பிக்கையுடன் சேரு அப்படிங்கிறது மைய அரசியலையும் சிலதை பேசியிருக்காரு. எல்லா மதங்களையும் இணைக்கிற மாதிரியான, எல்லா மொழி பேசுபவர்களையும் இணைக்கிற மாதிரியான வரிகள், லேதையா ஆமா பையா அந்த மாதிரியான வரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கும். தேர்தல் நெருங்கக்கூடிய ஆமா பையாவா ஹிந்தியில வந்துடுச்சா? பையா இருக்கு, லேதையா இருக்கு, ஸ்நேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படியா? சினிமா பாடல் சினிமா பாடலை அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு புதுசு இல்லைங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் நெடுங்காலம் ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதுல தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால இது ஒண்ணு புதுசா ஆச்சரியமான விஷயமா பார்க்கல. ஆனா எனக்கு என்னன்னா, திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு பேசுறவரே, திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும்? அதற்கென்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது, இல்ல எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கறது தெரியல. ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுல ஒரு ஒன்னா சேருங்கிறாரு, எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க. அவர் ஒன்னா யாரு கூட சேர போறாரு? நன்றிங்க.